வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். நான் வந்து வெளியே வந்து போயிருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்திருந்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்திருந்தான். அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சின்ன வயசில் வந்து அங்கே வந்து சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப வாங்கி விளாட்றது தான். அதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுறான். எனக்கே அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசையாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாங்கிட்டு வந்து தந்த பாக்ஸ். இது எவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 15 பாக்ஸ் வந்து இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் வந்து யாருக்கும் போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து இதை பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கொட்டியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிலதுனா நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. அதில் ஏதாவது கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, ஒன்றை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, ஒன்றை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. என்னது டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புக்கில் வந்து வைப்போம் பார்த்தீங்களா, நம்ம படிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு இது தந்திருக்காங்க. இது ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்டிக்கர் தந்திருக்காங்க, பைக் ஸ்டிக்கர். பைக் ஸ்டிக்கர் வந்து இது வந்து குவாலிட்டியாக தாங்க இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூட்டி இருக்குங்க. ஸ்கூட்டி வந்து சின்ன பிள்ளைங்க இது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்குங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்கூட்டி. நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு எனக்கு. அதுக்கடுத்து வந்து நல்லாவும் ஓடுது. சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜம்பிங் பால் தந்திருக்காங்க. இது சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்றில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபான்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இவ்வளவு இருக்குல்ல, ஸோ பரவாயில்ல. இதில் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ரொம்பவும் நல்லாயிருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒவ்வொன்றையாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண பார்த்திங்கன்னா அது வந்து இருந்தது தான் 5 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஒரு டாய் இருந்துச்சு, ஸோ அதனால் சொன்னேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இங்கே வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கத்தி எடுத்தாச்சு. ஒன்று ஓப்பன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக தான் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. பேண்டுங்க, கேர்ள்ஸ் வந்து போடுற பேண்டு தான் இது. பரவாயில்ல, 5 ரூபாய்க்கு வந்து ஒரு பேண்டு வந்து தந்திருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்கூட்டிங்க, இன்னொருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ரெட் கலரு, இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது பாருங்கள். சரி, ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டி தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, பசில்ஸ் சேர்க்குறதுங்க. சூப்பரில் பசில் சேர்க்குறது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டிக்கர் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பைக் ஒன்று இருந்துச்சு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் இருக்குது. சரி, ஓகே, இதுவுமே பார்த்திங்கன்னா ஒருத்து தான் சொல்லுவேன். சரி, ஓகே, அடுத்த இன்னொரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது நல்லா வெயிட்டாக இருக்குது. உள்ளக்க கோன் வச்சுருக்காங்க பாருங்கள். பரவாயில்ல, இது வந்து 5 ரூபா கோன் தானே, 5 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அது போக வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க கார்ட்ஸ் வந்து தந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கார்ட்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா நோட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூபா நோட்டாக இருக்குங்க. இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரூபா நோட்டாக தான் இருக்குது. அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோன் தந்தனால இதில் வந்து கம்மியாக தான் தந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் கலர் பெட்டி ஓப்பன் பண்ணலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஓகே. இதில் பாருங்கள், இந்த விளாட்றது ஒன்று தந்திருக்காங்க. பரவாயில்லைங்க, இது 2 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இது புக்கில் வந்து வைக்கிற மாதிரி இது ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்கோள் தந்திருக்காங்க. அது சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி ஒரு கத்திரிக்கோள் தான் இது, பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனோசருங்க, ஒரு டாய் டைனோசர். சரி, ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்கலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காரு. பரவாயில்லைங்க, இதில் வந்து ஒரு டாய் இருந்துச்சு அப்படின்னா குவாலிட்டியான டாயாக இருக்குங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. சரி, ஓகே. அது போக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இதில் பசில்ஸை பாருங்கங்க, ஒரு பசில்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு தந்திருக்காங்க, 2 வளையல் தந்திருக்காங்க. பரவாயில்ல, சின்ன பிள்ளைங்க போடுற வளையல் தான். இதுவுமே ஒருத்தான பேக்காக தாங்க இருக்குது. சரி, ஓகே, இதை வந்து போட்டலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா 2 வளையலுங்க பாருங்கள், 2 வளையல், ஒரு ஸ்கூட்டி. ஸ்கூட்டிங்க, அழகாக இருக்குது இந்த ஸ்கூட்டி பார்க்க. பாருங்கள், குவாலிட்டியாக இருக்குது நல்லா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர், பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டிக்கர் தந்திருக்காங்க. அவ்வளோதான் இதில் இருந்துச்சு. சரி, பரவாயில்ல. இதுவும் அதுக்கடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுவும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுலேயும் செம்மையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஐயோ, பேக் வந்து உடஞ்சிருக்கு, ஏதோ ஒன்று என்னன்னு தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு வந்து தந்திருக்காங்க பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா நோட்டு சின்னது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கார்டு, ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு கார்டு இருக்குது.
அடுத்து வந்து பாருங்கள் சின்ன பிள்ளைங்க அந்த கவர் தான் உடஞ்சிருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இது போடுவாங்க பார்த்தீங்களா, அதுங்க சூப்பருங்க. அது பரவாயில்ல. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜம்பிங் பால் தந்திருக்காங்க. பரவாயில்ல, இதில் நிறையா இருக்கே. பரவாயில்லையே, 5 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்துங்க. அது ஒருத்தான பேக்கு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது நம்மளுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதுலேயும் வந்து பாருங்கள் தலைக்கு மாட்டுற அந்த இது இருக்குது. பரவாயில்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீப்பு, ரொம்ப பெரிய சீப்பாக இருக்கே. ரொம்ப சின்ன சீப்புங்க. 2+3ன்னு போட்டு ஒரு சீப் இருக்குது. சரி பரவாயில்ல தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சமங்க இந்த டாய் வந்து பாருங்கள், அதாவது இந்த இதை வந்து வச்சு இழுத்து விட்டோம் அப்படின்னா டப்புன்னு அடிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி உள்ள டாய். பரவாயில்ல, இதுவுமே வந்து ஒர்த்தானது தாங்க. பாருங்களேன், இந்த இதை வந்து எடுத்து விட்டுறணும். இருங்க, எடுத்து விட்டுட்டு இதில் வந்து வரிசையாக வந்து போட்டுக்கலாம். ஒன்று தான் வந்து போகும். இப்படி வச்சுட்டு இந்த இதை இழுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் அடிக்கும் பாருங்கள். செமல பயங்கரமாக இருக்குங்க. செமட்டாய் இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செயின் இருக்குங்க. பரவாயில்ல, சின்ன பிள்ளைங்க போடுற செயின் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. சரி, இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தான பேக் தான் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பீடாக வந்து ஓப்பன் பண்ணலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்டு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கையில் மாட்டுற பேண்ட் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விளாட்றதுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ இதில் இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை ஒன்று ஓப்பன் பண்ணலாம். இதில் என்ன இருக்குது, இதுவும் பார்த்திங்கன்னா தலைக்கு மாட்டுற அந்த இது தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு கத்திரிக்கோள் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அது போக ஒரு பேண்ட் இருக்குது. அதுக்கடுத்து இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு கோன் இருக்குங்க. பாருங்கள், இதில் ஒரு கோன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா காசு இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு விளையாட்டு ஜாமான் இருக்குங்க. அந்த பாருங்க சக்கரம், பம்பரம் ஒன்று இருக்குது. பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் ஒர்த்தானதாக தான் தந்திருக்காங்க. இதை ஒன்று ஓப்பன் பண்ணலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, ஒரு செயின் மாதிரி தந்திருக்காங்க. பாருங்கள், டாலர் வந்து போட்டது, சின்ன பிள்ளைங்க போடலாம். அதுவும் இல்லாமல் கலர்ஸ் வந்து அழகாக உள்ள கலர்ஸில் த்ரெட் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது போக ஒரு பைக்குங்க. இதில் வந்து உள்ள டாய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டாய் வந்து குவாலிட்டி தான் நல்லா பிடிச்சிருக்கு. ஓரளவு நல்ல குவாலிட்டியாக தான் தந்திருக்காங்க. விளாட்ற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். சரி, ஓகே, இதையும் வச்சுக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு பெட்டி ஓப்பன் ஆகி தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கார்டு பாருங்கள், சின்ன கார்டு. அதுக்கடுத்து ஒரு பசில்ஸ், ஒரு சின்ன விளாட்ற பசில்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயின். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டிங்க நடுவில் அந்த ரோல் கேப் இதை வந்து வச்சுட்டு தூக்கி போட்டோம்னா டொப்புன்னு வெடிக்கும். ஆனால் வர மாட்டேங்குது. அந்த வருது பார்த்திங்களா, நடுவில் வந்து வச்சு போட்டோம் அப்படின்னா டொப்புன்னு வந்து வெடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது பரவாயில்லைங்க. 15 பாக்ஸ் வந்து நம்ம இருக்குது. 15 பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளவு டாய்ஸ் இருக்குங்க. ஸோ இவ்வளோ டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக தான் இருக்குது. எனக்கு அந்த லெவலுக்கு வந்து பிடிச்சிருக்கு. பாருங்கள், எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவ்வளவு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இதுக்கு வரைக்கும் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா கார்டு வேணால் சேமாக இருக்கும். ஆனால் வந்து டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 15 பாக்ஸுமே வந்து செமையாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து 15 இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்து டாய்ஸ்னால் எந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து கோன் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் வந்து போடுறது இந்த மாதிரி ஒரு திங்ஸ் வந்து தந்திருக்காங்க. எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேண்டு, அது போக வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களை எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தான் தந்திருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தானது தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கு குறையாமல் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் தந்திருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. சில இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட் டைப்பில் மட்டும் உள்ளது. அதுக்கடுத்து மித்ததில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக உள்ளது தந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒருத்தான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இது வந்து ஒருத்தா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டாய்ஸும் வந்து பார்க்கும்போது வந்து ஒரு ஹாப்பியே கிடைக்குது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான் வந்து இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாங்க மாட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் அந்த ஒரு பாக்ஸில் வந்து உள்ளக்கு ஏதாவது வந்து இருக்கும். WWE கார்டு அந்த மாதிரிலாம் தந்திருப்பாங்க. 1 ரூபா 2 ரூபாய்க்கு சின்ன பாக்ஸ் வந்து இருக்கும். அதுவே வந்து வாங்க முடியாமல் இருக்கும். சரி, ஓகே, இதனால் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணாலும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அடுத்தடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிலது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட் பாக்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோனா பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.